கல்லிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சியில் பயணிகள் நிழற்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி அலுவலகம் அருகில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்கூடத்தையும், மேலும் அதே இடத்தில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அமைக்கப்பட்ட குடிநீர் குழாயையும், கோட்டைத்தெரு அருகில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் ஆழ்குழாயுடன் கூடிய மோட்டார் பம்ப் சின்டெக்ஸ் தண்ணீர் டேங்கினையும் பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் MP திறந்து வைத்தார். கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் நடந்த விழாவிற்கு பேரூராட்சி தலைவர் பார்வதி தலைமை வகித்தார். துணைத் தலைவர் இசக்கி பாண்டியன், செயல் அலுவலர் காதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்வில் கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மாலதி, ஜார்ஜ் ராபர்ட், பிரமாட்சி, ஃபாத்திமா அசன், ஜானகி, பெரியசெல்வி, பாண்டி, மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சங்கர், திமுக மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் கல்லிடை பீர் முகமது, மாவட்ட பிரதிநிதிகள் அனிஃபா, ராமகிருஷ்ணன், வக்கீல் ஜோசப் ஆரோக்கியராஜ், சாகுல் ஹமீது, டாக்டர் பத்மநாபன் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள், பணியாளர்கள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் பேரூராட்சி சுகாதார ஆய்வாளர் அபுபக்கர் நன்றி கூறினார். சீராடும் வதனமன திகழ் வரத கண்டமிது தெற்கணமும் அதி சிறந்த திராவிடனல் திருநாடும் தர்க்க சிறை பிறன் முதல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லிடைக்குறிச்சியிலே எனது பாராளுமன்ற நிதியிலிருந்து பயணிகள் நிழற்குடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரூராட்சி மன்ற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தலைவி திருமதி பார்வதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற துணைத் தலைவரும் சிறப்புநிலை கல்லிடைக்குறிச்சி சிறப்புநிலை பேரூராட்சிகளின் செயலாளருமான அருமை சகோதரர் இசக்கி பாண்டியன் அவர்களே, தலைவர் தளபதி அவர்களுடைய ஒரு நல்லாட்சி 3 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் தாய்மார்களுக்கான ஒரு ஆட்சி. தலைவர் தளபதி பொறுப்பேற்றவுடனே தாய்மார்களுக்கு இலவச பஸ் பயணத்தை தந்து ஒரு மாதம் சுமார் 900 ரூபாய் ஒரு மாதம் சம்பளம் வாங்கின்ற ஒரு தாய்மார்களுக்கு மாதம் 900 ரூபாய் லாபம் அடைகின்ற அளவிலே ஒரு நல்ல திட்டத்தை தந்தவர் தலைவர் தளபதி அவர்கள். அதுபோல மகளிருக்கான அந்த உரிமை தொகை தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 1,13,00,000 பேர் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை தந்தது தலைவர் தளபதி அவர்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். அதுபோல கல்லூரி படிக்கின்ற பெண்களுக்கு புதுப்பெண் பெண் திட்டத்தை தந்தவர் தலைவர் தளபதி அவர்கள். இந்த நிதிநிலை அறிக்கையிலே மாணவர்களுக்கும் கல்லூரி படிப்புகளுக்கு அந்த 1000 ரூபாயை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி எண்ணற்ற திட்டங்களை தலைவர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற போது மிக ஒரு கொடூரமான ஒரு கொரோனா என்ற அந்த நோயிலிருந்து தமிழகத்தை காப்பாற்றி உடனடியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 4000 ரூபாய் வழங்கியது தலைவர் தளபதி அவர்கள். அதுபோல டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அந்த வெள்ளைப்பெருக்கிலே அத்தனை குடும்பங்களுக்கும் நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் வழங்கியது தலைவர் தளபதி அவர்கள். இப்படி ஏழ்மையான மக்களுக்காக வாழுகின்ற ஒரு தலைவர் தளபதி அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே நான் 5 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று என்னுடைய நிதி 25 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபா. அதில் 2 ஆண்டு காலம் அந்த நிதி கொரோனா என்ற காலத்தினால் கிடைக்கப்படவில்லை. எனக்கு கிடைத்த நிதி வெறும் 17 கோடி ரூபாய். அதிலே அந்த கொரோனா காலகட்டத்திலே ஜிஹெச்சுக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் அந்த கொரோனாவுக்காக நான் கொடுத்தேன். மீதம் இருந்தது வெறும் 15 கோடி ரூபாய். 6 சட்டமன்ற தொகுதிகள் அதை மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே நல்ல திட்டங்களுக்காக, குறிப்பாக லைப்ரரி, ஸ்கூலு, பஸ் ஸ்டாண்டு, ரேஷன் கடை, இப்படி நல்ல திட்டங்களுக்காக எனது நிதியை அத்தனையும் நான் கொடுத்திருக்கின்றேன். அதற்கு தலைவர் தளபதி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தலைவர் தளபதி அவர்கள் யாரை சுட்டிக்காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தந்து தலைவர் தளபதி அவர்கள் யாரை சுட்டிக்காட்டுகிறார்களோ அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.